வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி அனுரகுமார பல முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நாட்டை ஒரு வளமுள்ள நாடாக மாற்ற வேண்டும் என பல சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளார். இதனை சிலர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் என்றும் இது கோட்டபாயவின் ஆட்சியை ஒத்தது போல் இருக்கின்றது என்றும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இதெல்லாம் கடந்து இவர் நாட்டை எவ்வாறு நிலைநாட்டுவார்? சரி, இன்று என்ன விடயங்கள் அரசியல் வட்டாரங்களில் நடைபெற்றுள்ளன என்பதை பார்ப்போம். ராஜபக்ஷ ஆட்சியின் பொது நிதியை கொள்ளையடித்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். உகாண்டா மற்றும் சிஷல உட்பட பல்வேறு நாடுகளில் பொது நிதிகள் கொள்ளையிடப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னர் தெரிவித்த கூற்றுக்களின் காணொலி காட்சிகளை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து அதனை நிரூபிக்குமாறு சவால் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுவென்றும் நாமல் ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: உகாண்டா மற்றும் பல்வேறு நாடுகளில் பில்லியன் கணக்கான டாலர்களை நாங்கள் பதுக்கி வைத்துள்ளோம் என்று ஜனாதிபதியும் அவரது குழுவும் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர். ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் இதுவென்றும் நாமல் ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார இன்று 7 நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களுடன் விசேட சந்திப்புகளில் ஈடுபட்டார். அந்த வகையில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் ஜனாதிபதி அனுரகுமாரவை இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த விஜயம் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைந்தது. இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் பேட்ரிக் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார வெற்றி பெற்றமைக்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார ஆட்சி அமைத்ததற்கு பிரித்தானிய அரசாங்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் தலைமைத்துவத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சார்ல்ஸ் மன்னர் மற்றும் பிரித்தானிய பிரதமர் சேர் கீர் ஸ்டார்மர் ஆகியோருடன் பிரத்யேக வாழ்த்து செய்திகளையும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கையளித்தார். நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கும் பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்த உயர்ஸ்தானிகர் கல்வித்துறை உறவுகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். அதேபோல் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கும் பிரித்தானிய அரசாங்கத்தின் உதவி கிட்டும் என உறுதியளித்தார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவனிற்கும் இடையிலான சந்திப்பும் இன்று கொழும்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இலங்கையுடனான தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார். சமுத்திர பாதுகாப்பு, எல்லை நிர்ணயம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கைக்கு ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் இதன்போது உறுதியளிக்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்களுக்கு ஆஸ்திரேலியாவின் உதவி கிட்டும் என்றும் இலங்கைக்குள் நேரடி முதலீடுகளை ஊக்குவிக்க ஆஸ்திரேலியா விருப்பத்துடன் இருப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். அதேபோல் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளும் தீர்மானமிக்க காரணியாக விளங்கும் பொருளாதாரம், வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க மற்றும் இலங்கைக்கான கியூபா தூதுவர் ஆண்ட்ரஸ் மார்ஷலோ கான்ஃப்ளோஸ் கொரிடோ ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பொன்றும் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று முற்பகல் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் நட்புறவுகளை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு வாழ்த்து தெரிவித்த கியூபா தூதுவர் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்திற்கு பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையுடனான ஒத்துழைப்புகளை பலப்படுத்த கியூபா எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். அத்தோடு டெங்கு ஒழிப்புக்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கும் கியூபா அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இதன்போது உறுதியளிக்கப்பட்டது. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளுக்கு கியூபா பெற்றுள்ள வெற்றிகள் தொடர்பாக சுட்டிக்காட்டிய கியூபா தூதுவர் இலங்கைக்கு டெங்கு ஒழிப்பு அவசியமாக பொது சுகாதார வேலை திட்டங்கள் தொடர்பிலான நிபுணத்துவ அறிவை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பதாகவும் அறிவித்தார். அத்தோடு நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரவின் தாயாரின் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KPS குமாரஸ்ரீ குற்றம் சாட்டியுள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுரகுமாரவின் தாயாரது குறித்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல், காலி முகத்திடத்தில் வாகனங்களை காட்சிப்படுத்தல் ஆகிய அனைத்தும் அரசியல் கண்காட்சி நடவடிக்கை மாத்திரமே. தமக்கு அரசியல் ரீதியாக யாரிடமிருந்தும் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை என்பதுடன் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அரசாங்கத்திற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மட்டுமே தற்போதைய அரசுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழியாகும். நாடு எதிர்நோக்கும் சவால்களை முறியடிக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கு பணி இருக்கின்றது. இவ்வாறு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடு தற்போது பன்முக பல சவால்களை எதிர்கொள்கிறது. சிறுவர் தினம், முதியோர் தினம் குறித்து பேசும்போது கூட லட்சக்கணக்கான பிள்ளைகள் பட்டினியால் வாடுகின்றனர். அவர்கள் கடுமையான அழுத்தங்களை எதிர்நோக்கியுள்ளனர். வேலைவாய்ப்பு இல்லாமல் இளைஞர்களுக்கும் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார். மகரகம தேர்தல் தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி செயற்பாட்டாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளன. நாட்டுக்கு தீர்வுகளை வழங்கும் பொறுப்பு வெற்றி பெற்ற அணியர்களுக்கும் போலவே தோற்கடிக்கப்பட்ட அணியருக்கும் காணப்படுகின்றன. இந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மற்றும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கும் குழுவாக அவர்கள் மாற வேண்டும். வெற்றி பெற்றவர்களிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைத்து வங்குரோத்தான நாட்டுக்கு ஏற்புடையதல்ல. இதற்காக அனைவரும் கைகோர்க்க வேண்டும். நாட்டையே கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் எதிர்க்கட்சி முன்னோடியான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து பின்வாங்க முடியாது. இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது. பிரச்சினைகளை தீர்க்கும் சக்தியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் போட்டியிடுகின்றது. இந்த வெற்றி பொது வெற்றியாக அமைய வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டுக்கு தேவையான உற்பத்தி தொழில்களை உருவாக்க வேண்டும். உற்பத்தி தொழில் முறையை சீர்படுத்த வேண்டும். வாழ்வாதாரங்கள் உருவாக்கப்பட வேண்டும். புதிய தொழில் முனைவோர் உருவாக வேண்டும். ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரம் உருவாக்கப்பட வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% கல்விக்கு ஒதுக்க முடியாது என கூறப்படுகின்றது. இத்தகைய கடினமான சூழலில் பழமைவாத முறைகளுக்கு செல்லாமல் புதிய வழிமுறைகளை கண்டறியும் திட்டங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. விமர்சனங்களோடு மட்டும் மட்டுப்பட்டுவிடக் கூடாது. செய்வதாக சொல்லப்பட்ட காரியங்களை செய்ய முடியாத போது அவற்றை குறை கூறாமல் முற்போக்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தகவல் தொழில்நுட்ப கல்வியை நடைமுறையில் யதார்த்தமான ஒன்றாக மாற்ற வேண்டும். ஸ்மார்ட் குடிமக்களை உருவாக்க வேண்டும். தற்போது கல்வித்துறையில் பல பிரச்சனைகள் உள்ளதால் பரீட்சைக்கு முன்பே வினாத்தாள்கள் கூட வெளிவருகின்றன. ஒரு நாடு என்ற வகையில் அதிக போட்டித்தன்மையுடன் உழைக்க வேண்டியுள்ளதால் சிறந்த குடிமக்களை உருவாக்கும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சிறுவர் சிறுமியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் கல்வியில் மாற்றுத் தெரிவுகள் ஏற்படுத்த வேண்டும் என்றார். அரசியலில் ஒரு மாற்றத்தை ஜனாதிபதி அனுர ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற விமர்சனங்களையும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளார். இவற்றை கடந்து அவர் வெற்றிகரமான ஜனாதிபதியாவது அவரது வெளிப்படைத்தன்மையான அரசியல் நடவடிக்கைகளில்தான் தங்கியுள்ளது. இப்போதுதான் ஆட்டம் ஆரம்பித்துள்ளது. போக போக என்ன நடக்கிறது பார்க்கலாம்.